வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜேகே அவங்களோட சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. 2014 15. ஓ, அவ ஒவ்வொரு வாட்டி இது பண்ணது. அடி வாங்கி வெளில போனது எல்லாம் 21 22 24 ஜெயிச்சிரும். இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்காது அப்படின்றத நான் இங்க சொல்லிக்கிறேன். ரிவர்ஸ் யூனோ ஆகுதான்னு பார்ப்போம். ஓ ஆமா சொன்னாரு. ஜெயிச்சிட்டே என்னாச்சு? ஜெயிச்சிச்சுன்னா தெரியலையே. பண்டிகை கொண்டாடுகளே. First of all, paper எடுப்பா. apology letter எடுப்பா. ஆர்த்திக் பாண்டியா. First of all, India left the World Cup after 13 years. 13 years. 17. என்ன கணக்கு வரும்? 17 தானே? 13னா 13 years இல்ல 11 years ஏதோ ஒண்ணு. India நிறைய left an கணக்கு. ICC trophy after 11 years. India won by 7 runs. இதை விட ஒரு எண்டு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏக பொருத்தம் 7 ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. 19 கூட எவ்வளவு நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன். ஏன் ஒரு மாதிரி பேசுறாரு? 30ல இருந்து how the fuck did we manage to pull this off? ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு சிலை வைக்கணும். ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா and ஆஷ்தீப் சிங். ஓகே, சோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விராட் கோலி அனௌன்ஸ்ட் ஹிஸ் ரிட்டையர்மென்ட். மோஸ்ட் ப்ராபபிலி ரோஹித் சர்மாவும் ரிட்டையர். அவரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. வாட் a fitting end. ஜடேஜாவும் இது எவ்வளவு பண்ணிட்டாரு. மாசம் முன்னாடி? 7 மாசம் முன்னாடி. அவ்வளவுதான். இப்போ எப்படியும் T20ல அவங்க 2 பேரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேர்ல்டு கப் அடுத்த வேர்ல்டு கப்ல விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் அவங்க நான் மேட்சே பார்க்க மாட்டேன். நீங்க மறுபடியும் வந்து செமி ஃபைனல் வரைக்கும் நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிங்க. T20 வேர்ல்டு கப் ஆடுவாங்களா மாட்டாங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ ஃபைனல் தோந்தோம்ல. என்னடா பேசுறது, எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. First of all, this is a team effort. இது வரைக்கும் ஒரு இந்தியன் டீம் எவ்வளோ லைக் எங்கேயாச்சும் ஒருத்தன் வந்தா அப்பா செம்மையா ஆடுறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? இந்த டீம்ல எவ்ரி ஒன் டிட் தேர் பார்ட். ரோஹித் சர்மா 2 மேட்ச் செமிஃபைனல், முக்கியமான ஆஸ்திரேலியா மேட்ச் 2 மேட்ச் அடிச்சிட்டாங்க. கோலி ஃபைனல்ஸ்ல அடிச்சிட்டாங்க. எவ்வளவு அடிக்கலனாலும் ஃபைனல் ஒரு மேட்ச் போதும். இமேஜின் டவுட்டிங் கோலிஸ் அபிலிட்டி. அதுக்கப்புறம் யாரு? ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்ச் அவனால தான் தப்பிச்சிட்டான். நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் செமிஃபைனல் அடிச்சிட்டான். ஆஸ்திரேலியா கூட அடிச்சிட்டான். இன்னைக்கு முக்கியமான கேட்ச பிடிச்சிட்டான். அவன் மட்டும் பிடிக்கல. அவ்வளவுதான். எனக்கு சூரியகுமார் யாதவ் பார்த்தா ஒன்னே ஒன்னு எரிச்சலா இருக்கும். ரன் அடிக்கிறான் அடிக்கலன்றதெல்லாம் அவுட் ஆயிட்டு இல்ல தோத்துட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பபுல்கம் பண்ணிக்கிட்டே கொடுப்பான். வேர்ல்டு கப்ப தோத்துட்டு ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு இவன் கேப்டனா போட்டுருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே ஒரு இன்டர்வியூ கொடுத்தான் பாரு. நான் இங்க சோகத்துல இருக்கேன். ஆனா ஐரணி என்னன்னா அவ்வளவு கூலா அவன் இருக்கிறனாலதான் அந்த கேட்ச் அவனால பிடிக்க முடிஞ்சது. வேற யாரா இருந்தாலும் அந்த கேட்ச் விட்டுருப்பாங்க. 6 போயிருக்கும். 10 ஆஃப் 5 வந்து அந்த மாதிரி டைம்ல இருக்கும். ஒரு கேட்ச்ல மாத்திட்டியடா. வேற யாரு அடுத்து? நம்பர் 5 யாரு? நம்பர் 5 சிவம் தூபே. நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னா அடிப்பான்னு சொன்னா தெரிஞ்சு அவன் நல்லா அடிச்சுட்டு இருந்தான். என்ன அவன் மேல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சிருந்தா அந்த அளவுக்கு ஆடல. பங்களாதேஷ் மேட்ச்ல 34 அடிப்பான். ஆஸ்திரேலியா கூட ஒரு 4 அடிப்பான். இங்கிலாந்து கூட இறங்கினானவன் கோலி வாஸ் ஸ்ட்ரகிளிங். ஒரு 40 பால்ஸ்க்கு அப்புறம் அவன் அடிக்க ட்ரை பண்ணி ரன் வரல. அந்த பக்கம் அக்ஷர் பட்டேலும் தூபேவும் இருந்து அடிச்சனாலதான் ஓகே வேண்டிய மேட்ச்ப்பா. 30 கிளாஸ் அடிச்சு அடிக்க 2 ஓவர்ல முடிச்சுதான் நினைச்சேன். சிவம் தூபே டிட் ஹிஸ் பார்ட். அதுக்கப்புறம் யாரு? Hardik Pandya. I have to personally apologize for my actions. In my defense, I never doubted his
அபிலிட்டி. இப்பயும் சொல்றேன், ஹர்திக் பாண்டியா நம்பர் 6 பேட்ஸ்மேன் எவ்வளவு பக்காவா ஆடுறான். இங்கிலாந்து கூட ஒரு 2 6 அடிப்பான் ஜார்டன் அப்போ. ஹி கேன் டூ தட். எனக்கு அதுதான் வந்து நான் குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன் தவிர ஐ நெவர் டவுட்டட் இஸ் அபிலிட்டி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சதுல இருந்து என்ன அவனுக்கு தெரியும். எனக்கு அவனுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது உமேஷ் யாதவ் 2 6 அடிப்பான். ஃபுல் டாஸ்ல ஒன்று, ஒரு ஸ்லாட் பால்னு நினைக்கிறேன். பட் அப்போ இருந்தே அவனை ஃபாலோ பண்றான். அந்த பவன் நேகிய 3 6 அடிச்சதுல இருந்து ஹி இஸ் அ மேட்ச் வின்னர். ஆனா என்னன்னா நம்பர் 6ல ஆடும்போது ஹி கேன் கம் இன் தேர் அண்ட் ஸ்மாஷ் 2 6s ஃபார் ஃபன். அது பண்ணாம வந்து அவன் நம்பர் 3 நம்பர் 4 தான் நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணேன் தவிர ஐ வாஸ் நெவர் ஹேட்டிங் ஹர்திக் பாண்டியா. ஐ நெவர் ஹேட் ஹர்திக் பாண்டியா. ஸோ நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா எப்பயும் போல அவனோட ரோல் கடைசி 5 ஓவர் வந்து அடிச்சு வெளுக்கிறதா ரோல் பர்ஃபெக்ட்லி. பங்களாதேஷோட 50, ஆஸ்திரேலியாவோட ஒரு 2 6, அப்புறம் இங்கிலாண்டோட அந்த ஜார்டனை 2 6 அடிச்சு 23 ரன் 14 பால். அதுக்கப்புறம் ஃபைனல்ல வந்தானே சொல்லாட்டி ஒரு 4. He is made for this role. So Hardik Pandya obviously being the MVP once again. Number 7. அக்ஷர் பட்டேல். Who would have thought he would do யுவராஜ் சிங்ஸ் ரோல்? என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பும்ரானா, 2வது மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அக்ஷர் பட்டேல். கேட்ச் ஒன்று பிடிச்சான் பாருங்க மிச்சல் மார்ஷுக்கு. நம்ம எல்லாருமே சோக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனல் போனாலே எல்லாருமே சோக் பண்ணோம். ஆனா அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் சோக் ஆகாம இருந்தான். எக்ஸப்ட் தட் லாஸ்ட் ஓவர் அந்த கிளாஸ் போட்டு அடிச்சது. அக்ஷர் பட்டேல் வந்து அந்த 47 அடிச்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், he was top notch throughout the tournament. அக்ஷர் பட்டேல் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்ல இல்லாத ஒரு மிஸ்ஸிங் பீஸ் வந்து அக்ஷர் பட்டேல் தான். 2023 வேர்ல்டு கப்ல அவன் தான் மேபி திங்ஸ் would have been different. அவனை ஹர்திக் பாண்டியா. இதெல்லாம் நான் அது பக்கம் எனக்கு சரி. நம்பர் 8 யாரு? ரவீந்திர ஜடேஜா. ஒரு 6 அடிச்சாரு. ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து இது ஒரு சைலண்ட் டோர்னமெண்டா தான் இருந்திருக்கு. பட் இங்கிலாண்டோட ஒரு நாக் வந்து ஆடி இருப்பான். ஜடேஜா வந்து ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான்ற வர ஜடேஜா கிவ்ஸ் த குஷன். ஜடேஜாவும் சரி, அக்ஷரும் சரி, ரோஹித் சர்மா, கோலி, சூரியகுமார் யாதவ்லாம் எதுக்கு அப்படி அடிக்க முடியுது? காரணமே இவங்க 2 பேர் இருக்கானுங்க, பார்த்துப்பாங்கன்றதுதான். ஜடேஜா வந்து ஆஸ்திரேலியாவோடய இங்கிலாண்டோடயும் நல்ல நாக்கு தான் ஆடினான். ஸோ எஸ். அதுக்கப்புறம் நம்பர் 9 யாரு? குல்தீப் யாதவ். ஜஸ்ட் மிஸ்ரா. டோர்னமெண்ட் ஃபுல்லா நல்லா போட்டு ஃபைனல் போய் இப்படி பண்ற பாத்தியா? 45 ரன் கொடுக்குறியாடா? ரோஹித் சர்மாக்கு ட்ரிபிள் கொடுக்குறியாடா? ஃபைனல் வந்து பரவாயில்ல விடு, தப்பிச்சுட்டேன். ஃபேஸ் நம்ம இங்க எவ்வளவு தூரம் வந்தது காரணமே குல்தீப் யாதவ் தான். அந்த மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்தது, அப்புறம் மிச்சல் மார்ஷ் எடுத்தது. ஸோ ஐ ஒன்ட் கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்தியாவுக்கு. இன்னைக்கு போட்ட அந்த 19th ஓவரும் பயங்கரமான ஓவர். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் நினைச்சதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அதுக்கப்புறம் நம்பர் 11 கடைசியா தான் வந்தாரு. He's not the highest wicket taker, but he's still the man of the tournament. That tells you the story. Jasprit Bumrah. ஒரு டைம்ல வந்து 2022 நினைக்கிறேன், 2022 அப்போதான் வந்து எல்லாம் போட்டு பும்ராவை அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறான், ஐசிசி டோர்னமெண்ட் ஆட மாட்டான். அதனாலயே ஐபிஎல் 2023 எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணான். ஈவன் தோ ஹி வாஸ் ஃபிட். அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தான் பாரு. அதுல என்ன எனக்கு பிடிச்சதுன்னா, கம்பேக் கொடுத்துட்டு இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸோட எவ்ரி ஒன் வாஸ் பிரைசிங் ஹிம். அப்போ வந்து ஒரு போஸ்டர் போட்டு போயிட்டேன், த சப்போர்ட், த அப்ரிசியேஷன். நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஃபேன்ஸ் ஹவ் பின் டூ ஹார்ஷ் ஆன் தேர் பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் மீ. இப்போ கோலி கூட ஆச்சு இந்த ஆர்சிபி மேட்ச்ல வந்து எவ்வளவு ஹேட் இருந்துச்சு கோலி மேல. பட் எண்ட் ஆஃப் த டே ஐ டோன்ட் see it like the hate for the player. பேஷன்னால தான் நம்ம வந்து ஒரு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணாம சில விஷயங்கள்லாம் பண்றோம். அது வந்து தவறு தான். ஏன்னா இப்போ கோலி ரிட்டையர் ஆகிட்டோம் போது யாரும் இப்போ போய் சண்டை போகிறது கிடையாது. இந்தியான்னு வந்துட்டா ஃபீலிங்கு ப்ரௌடு இந்தியன் ஆர்மி. என்னை பொறுத்த வரைக்கும் கோலி ரோஹித்தை விட பெரிய ஆள் பும்ரா தான். இன்னைக்கு 2 ஓவர் போடலன்னா நம்ம கையில கப்பு இருந்திருக்காது. பாகிஸ்தான் மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம். பும்ரா இஸ் மச் பிக்கர் ஃபேக்டர். நம்ம வந்து பேட்ஸ்மேன் ஓரியன்ட் கேமா இருக்கனால நம்ம பவுலர்ஸை மறந்துடுறோம். பும்ராவை வேற யாரும் அவ்வளவு பக்காவா யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ரோஹித் சர்மாவை தவிர எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். தோனிக்கு ஒரு ஜடேஜா, கோலிக்கு ஒரு சிராஜ், ரோஹித்துக்கு பும்ரா அண்ட் ஹர்திக். இந்தியான்னு வந்துட்டா கோலிக்கு தான் வரணும்ன்ற ஒரு டயலாக வச்சுட்டே வந்து டோர்னமெண்ட் ஃபுல்லாக கடத்தினாங்க. கடைசியில் வந்து ஜெயிச்சிட்டோம். கோலினாலையும் ஜெயிச்சிட்டோம். கோலினாலையும், பும்ரானாலையும், ஹர்திக்னாலையும், அக்ஷர்னாலையும். எஸ், இது வந்து ஒரு கம்ப்ளீட் டீம் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு 2-3 பேரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க தான் நல்லா ஆடினாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் டிட் தேர் பார்ட். எல்லாம் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா, ரோஹித் சர்மா வந்து அடிப்பான்னு எதிர்பார்த்தேன் ஒரு ஃபேனா. இப்படிலாம் அடிப்பான்னு எதிர்பார்க்கிறேன். ஆஸ்திரேலியாவோட ஒரு நாக் அடிச்சாங்க, இந்த இங்கெல்லாம் கட்டிட்டு 4 பால் போடுப்பான்னு வந்துட்டு ஒரு ஷாட் அடிப்பாங்க. அந்த மாதிரி
என்னடா ஷாட் இது, ரூட்டல் நாக். அந்த ஷாட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தட்டி விடுறான் ஒரு அப்படியே எலகன்ஸா. இதெல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா. ஸோ எஸ், 11 years wait finally comes to an end. ICC trophy ஜெயிச்சிட்டோம். The curse is over. டேய் ஆஸ்திரேலியா வேணாம் அந்த பக்கம் போக வேணாம், நம்ம இப்படியே போயிடுவோம். சாண்ட் பேப்பர் வச்சு ஏமாத்தினோம் கூட நமக்கு எதுக்கு போச்சு. நான் அந்த பக்கம் போயிடுவோம். ஐரனிய பாத்தீங்களா கைஸ், மழை பெய்யுது, ஹர்திக் பாண்டியா பால் போடுறான், அண்டர் த கேப்டன்சி ஆஃப் ரோஹித் சர்மா, சூரியகுமார் கேட்ச பிடிக்கிறான். ஜஸ்பிரீத் பும்ரானாலதான் மேட்சுக்குள்ள நம்ம வந்தோம். ஒரு 1/2 ஃபேமிலியா மறுபடியும் இணைத்த தருணம். என்னடா கீசெல்லாம் அடிக்கிற ரோஹித் சர்மா எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாம கிரவுண்ட போட்டு தட்டுறான், போய் ஹர்திக்க கிஸ் பண்றான், ஹக் பண்றான். விட்டாலே என்னடா பண்றீங்க? ஐயோ ஆமா, கிரவுண்ட்ல கிஸ் பண்ணிட்டு கிடந்தாரு, முருண்டுட்டு இருந்தாரு. இதுல சில பேர் வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் தெரிஞ்சோன்னே பாவம் அவங்களும் 30 வருஷமா ஃபைனலே வரல, அவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு இருக்கானுங்க. ஏய் செத்துறடா போப்பா, இவன் படத்தை பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தவங்க பார்த்து பரிதாபம் பண்ணுமா? அதாவது சின்ன வயசுல எல்லாம் வந்து நம்ம யோசிப்போம், பெரிய ஆளாகி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவுவேன்னு. பெரிய ஆள் ஆகும் போதுதான் தெரியும் அந்த கஷ்டப்படுறவனே அப்படி இருக்கும். நம்ம அவனை பார்த்து பரிதாபம் பண்ணோமா? அவனாச்சும் பரவாயில்ல, ஃபைனல் வராம தோத்துட்டு இருந்தான். நம்ம ஃபைனல் செமிஃபைனல் வந்து இந்த ஒரு மேட்ச் தோத்துருந்தானா நமக்கு சோக்கர் பட்டத்தை வச்சுட்டு அவங்க அப்படியே ஸ்டெப் ஆயிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பரிதாபப்படுறீங்களே, மனசாட்சியை வித்துட்டு பேசுறீங்களா இல்ல அழகு வச்சுட்டு பேசுறீங்களான்னு சொன்னா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் வேற ஒண்ணு வெளியே வருது. பண்ட் வந்து கால் கட்டிட்டு இருந்தான்ல, வேணுக்குமே பண்ணி மொமெண்டம் உடைக்கிறதுக்காக பண்ண ஸ்லீப்பருக்கு பொழிச்சு வச்சேன் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் மூவ் ரோஹித் சர்மா பண்ணதாக செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஹைலைட்ஸை பார்ப்போமா? நெக்ஸ்ட் டார்கெட் 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. அதுக்கப்புறம் WTCக்கு போறோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம ராமேஸ்வரம் போறோம். முடியல, கம்பீர் மட்டும் வரட்டும், நம்ம அப்ப சந்திப்போம். சரி ஓகே கேஸ், நம்ம வந்து அடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சுட்டு சந்திப்போம். தோத்துட்டு சந்திப்போம். இந்தியா கேவலமா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ரோஹித் சர்மா என்ன பேட்டிங் ஆடுறான், இன்டர்ன்ல காட்டுறேன், செல்ஃப்லெஸ் ஆடுறேன், கேவலமான பேட்டிங். கோலி சொல்லவே தேவையில்ல, என்ன பேட்டிங்கே வர மாட்டேங்குது. என்னடா பண்றீங்க, என்னடா கிரிக்கெட் விளையாட தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இப்படியே போய் விளையாடிட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் தோத்துடுவாங்க. சரியா? ஓகே கேஸ், சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறம் சந்திப்போம். இதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் வீடியோ போடக்கூடாது, போனா எனக்கு தான் டேஞ்சர். ஐ ட்ரை டு பி லெஸ் எமோஷனல். வாழ்நாள் ஃபுல்லா மகேஷ் பாபுவா இருக்கிறவன் இந்த கிரிக்கெட்னு வந்தா மட்டும் இப்படி ஆயிடும். ஒன்ஸ் அகேன் ஐ அம் வெரி ஹாப்பி. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ வில் see you in my next video. சந்தோஷமா பேசுங்க. குட் நைட். ரெக்கார்ட் ஆயிட்டு செக் பண்றாரு. நல்லா இருந்துச்சு. ஆனா சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க பாட்டை பயங்கரமாவே பண்ணாங்க. ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது. இவங்களால தான் ஜெயிச்சோம், நம்மளால ஒருத்தவங்க மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே என்னதான் அப்படி சொன்னாலும் பும்ரா இல்லைன்னா இந்தியா இந்த வருஷம் கண்டிப்பா ஜெயிச்சிருக்காரு. அதான் உண்மை. ஃபைனல் மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பும்ராவோட பவுலிங் அப்படியே கன்சிஸ்டண்டா இருந்துச்சு. விக்கெட் எடுக்கிறது மேட்டர் இல்ல, அந்த பேட்ஸ்மேனை பயங்காட்டுறது, அந்த பேட்ஸ்மேனை வந்து அடிக்க விடாம தடுக்கிறதே பெரிய பெரிய விஷயம். ஏன்னா இது T20 ஒன் டே கிடையாது. ஒன் டேல வந்து அசால்ட்டா மேடின்னு போடலாம். ஆனா T20ல வந்து ரன்னே அடிக்க முடியாம, அதுவும் கடைசி முந்தின ஒரு 18ஆம் ஓவர், அந்த ஓவர்லாம் 2 ரன்னு 1 ரன்னு 3 ரன்னு அப்படின்னு கொடுக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஈஸியா பண்றாரு பும்ரா. எப்படின்னு தான் தெரியல. எல்லாருக்குமே இந்த கிரெடிட் போகணும். ஏன்னா ஃபைனல்ல அவங்க கண்டிப்பா முக்கியமான இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அடிச்சு அவங்கலாம் கொண்டு வந்து இவ்வளவு தூரம் விட்டுருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாருமே என்ன பண்ணாங்க, இதுல 3 பேரு ரிட்டையர்மெண்டா. ஆமா, ஜடேஜா, விராட் கோலி, ரோஹித் சர்மா. அதாவது இதுக்கப்புறம் ஃபுல்லா T20ல அவங்க இருக்க மாட்டாங்க இந்தியா டீம்ல. மற்ற இதுல விளையாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் டே விளையாடுவாங்க, டெஸ்ட் விளையாடுவாங்க. மேபி அதுலயும் ரிட்டையர் பண்றாங்களா என்னன்னு வரும்போது தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு. நாங்களும் அந்த ஃபைனல் அது ஜெயிக்குதோ என்ன பண்ணுதோ எங்களுக்கு இருந்தாலும் பயமா இருந்தாலும் நாங்களும்
அது ஒரு ரியாக்ஷனாவே நம்ம போட்டுருவோம் நம்மளோட இல்ல எமோஷனலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்ன video இவங்க வேண்டாம் நான்லாம் உட்கார்ல பயமா பயமா இருக்குன்னு இருக்கு. சொல்லிட்டு எனக்கு இருந்தா. பயமா இருந்தது. ஏன்னா அது ஒரு 4 ஓவர் வரைக்கும் கடைசி 4 ஓவர் மேட்ச் நம்ம கையிலே இல்ல. அது வரைக்கும் அவங்க கையில தான் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா அந்த கிளாஸன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மேட்ச் நம்ம கைக்கே வந்துச்சு. அது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்க போறாங்கன்னு ஒரு இதே ஆமா, வந்துருச்சு. ஆமா. அதுக்கப்புறம் அந்த ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கே மேட்ச் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஜெயிப்போம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுலதான் பார்த்தோம். ஆனா கண்டிப்பா ஜெயிப்போம்னு ஒரு இதுல பண்ணவே இல்ல. ஆமா. லக்கு தான் என்ன எனக்கு. நடந்தாலும் பரவாயில்ல நம்ம எமோஷனல் எனக்கு அப்படி சரி கூப்பிட்டதுனால நம்மளும் சரி பண்ணலாமேன்ட்டு இப்படி பண்ணோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் ஆமா செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த கடைசி ஃபைனல் ஓவர் மட்டும் ரியாக்ட் பண்ணி போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்க. பார்க்காதவங்க பாருங்க. ஆமா, போயிட்டு. ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்